டெஸ்டிங் மட்டும் போட்டு காமிச்சிடலாம் வாங்க கைஸ். ஆமா இவர் தான் யோசிச்சா பண்ணி யூரின் எடுத்து வந்துட்டு அவரோட யூரின் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. 4 weeks தான் ஆகுது. 4 weeksல பாத்ரூம்ல இருந்து யாரா வழி விடுவாங்களா கீழே? பாத்ரூம் வழிக்கு விழுதுன்னா 10 வாரம் 20 வாரம் 30 வாரம் ஆனதான் விழுவாங்களா? இல்ல சரி விளாட்டே எடுத்துக்காது. சரி எவ்வளோ இதுவாயிடுச்சு தெரியுமா எனக்கு கொஞ்ச நேரத்துல. கைஸ் கோடு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே லைட்டாக தான் தெரியுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது மூஞ்ச பார்த்தீங்களா எவ்வளோ சந்தோஷம்ட்டு 2 கோடு தான் தெரியுது. சிச்சுன்னு இருக்கியே. நல்லா இந்த வீடியோலாம் இப்போ நாங்கள் போட மாட்டோம். ஆமாம் நாங்கள் 4 month 5 monthல தான் போடுவோம். எஸ் அப்புறம் எல்லாருக்கும் ஏமாற்றம் ஆகிடும். நாங்கள் வந்து ஃபஸ்ட் வேற ஒரு ப்ரெக்னன்சிக்கு வாங்கி வரலாம். எதுக்கு 2 வாங்கி வந்துட்டு இருக்கவே? பரவாயில்லவா போயிட்டு வரலாமா? இன்னும் 4 வாங்கி வரலாமா? வா 4 தீவு பார்க்கலாம்ப்பா. அப்பாவா நீ நான் சொல்கிறேன் சொல்லு. என்னடா ஒரு மாதிரி சிச்சுனேற சொல்கிறா அதனை ஜாலி. என்ன பண்ணுவ வந்தா? எங்களுக்குன்னு ஒரு குட்டி குழந்தை வரப்போகுது. என்ன பண்ணுவா அது வந்தா? என்ன எப்படி பார்த்துக்கணும் அதே மாதிரி பார்த்துக்கலாம். ஜாலி கைஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எஸ் ஹாய் गाइस. இன்னைக்கு தான் என்ன சொல்றதுக்கு மாதிரி இது வந்து vlog ஸ்டார்டிங்லாம் கிடையாது. vlog நான் ஏற்கனவே அப்பறமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் அந்த டெஸ்டிங் மட்டும் போட்டு காமிச்சிடலாம் வாங்க கைஸ். ஆமா இவர் தான் யோசிச்சா பண்ணி யூரின் எடுத்து வந்துட்டு அவரோட யூரின் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஷிட் இதுக்கத்தமா அதுல காட்டுல இது அந்த கிட்ட காட்டுறேன். அந்த காட்டுல பழம் வந்துச்சு. நான் 15 கிட்லி காட்டிச்சு 2 கோடு. நேற்று ஜெப்டோவில் ஒன்று ஆர்டர் பண்ணிருந்தேன். அதில் பார்த்தா ஒரு கோடை காட்டில் ஒழுங்கா பயமாயிடுச்சு. போய் படன்னு போய் மெடிக்கல் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அக்ஷயா பார்த்தது, இது வந்து நான் பார்த்தது. ஓகே கைஸ், இது வந்து நாங்கள் ஒரு பார்ட் ஆஃப் தி வீடியோவில் கனெக்ட் பண்ணுவோம். வந்து ஒரு ஜேர்னியாக போடலான்னு வாங்க. இப்போ போடக்கூடாதுன்னு தெரியும் எங்களுக்கு. ஏன்னா ஒரு 3 months அப்புறம் தான் இந்த வீடியோ அப்லோட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 weeks தான் இருக்குது. 6 week தான். 6 week 5 days ஓகே அதான் அந்த மாதிரி ஆயிருக்கு. 7 weeks கரெக்ட். இன்னொன்று நான் விஷயம் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று கரெக்டாக பாத்ரூம் போயிருந்தாங்க. இத்தனை நாள் எங்கேயுமே ஒழுகி வந்தது கிடையாது, எதுவும் கிடையாது. இது கன்ஃபார்ம் ஆகி ஏதாவது சந்தோஷத்தில் வந்தாங்களா அப்படின்னா சொல்லி நாங்கள் க்ளோஸாக கொண்டு தான் சொன்னோமே. எப்படி எதுக்கு வந்தாங்கன்னே தெரில. கக்கூஸில் போய் வழிக்க வேண்டாங்க. கைஸ் ஜஸ்ட் நோ என்னாச்சு தெரியுமா? இப்போது ஹார்ட் அட்டாக் வந்துச்சு எனக்கு. திருக்கு இந்த குண்டு போய் என்ன பண்ணா தெரியுமா கைஸ்? 4 weeks தான் ஆகுது. 4 weeksல பாத்ரூம்ல இருந்து யாரா வழி விடுவாங்களா கீழே? பாத்ரூம் வழிக்கு விழுதுன்னா 10 வாரம் 20 வாரம் 30 வாரம் ஆனதான் விழுவாங்களா? இல்ல சரி விளாட்டே எடுத்துக்காது. சரி எவ்வளோ இதுவாயிடுச்சு தெரியுமா எனக்கு கொஞ்ச நேரத்துல. கீழே வலிக்கு விண்டா ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட்டை வாக்குனேன். உட்காந்த மாதிரி விழுந்துட்டா. எங்கேயும் வலிக்கலங்கிறா என்னான்னு தெரியல. அப்போ வெளியே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தலான்னு பார்த்தா மழை வர பெய்யுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் வீட்டில் லைட்டு போட்டு இந்த லைட்டு வேணுமா அவளுக்கு? இந்த லைட்டு போட்டால் தான் அவளுக்கு வந்து நல்ல ஒரு மாதிரி ப்ரெசண்ட்டாக இருக்கான், பாசிட்டிவ் ஃபீல். சரிக்கிறா பாருங்க, நல்லா டப்பாக்குன்னு கீழே வந்துட்டு இதெல்லாம் பண்ணலாமா? நான் வெளியவே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 4 நாளாக பார்த்துன்னு இருக்கேன். ஒன்றுமே பார்த்து செஞ்சேன்னே இவளுக்கு சாப்பிடணும்னு கேட்டு எல்லாமே பார்த்து இங்கே மூலையிலே முட்டை போடுன்னு சொல்லி உட்கார வச்சா பாத்ரூம்ல போய் வெளியே ஒரு எனக்கு டென்ஷன் ஆகாம ஆகுதா? நான் இத்தனைக்கு பக்கத்துல தான் நின்று இருக்கனே. டக்குன்னு வந்துச்சு இந்த இடத்துல கீறி ஆயில்மெண்ட் தேய்ச்சிக்கிறாங்க. அந்த லைட்டு போட்டால் உங்களுக்கு தெரியும்.
இப்போதைக்கு அந்த லைட் வேணாம், இந்த லைட் மட்டும். செம மழை பெய்யுது வெளியே, அதனால பாருங்க ஏசி நல்லா 18 போட்டு ஓடுனுக்குது. வந்து என்ன தெரியுது, நம்ம வெளியே போய் தான் விழுந்துடணும் இப்படி அந்த கேர்லெஸ் இல்லைனாலும் நீங்கள் இந்த இப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேபினா ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க ஃபஸ்ட்டு நாள்லேயே. ஏன்னா உங்களுக்கு நிறைய தெரியாது, எனக்கும் அதுமாதிரி தெரியல அதுமாரிலாம். இதுக்கப்புறம் இந்த ஒரு 10 மாதம் ஜேர்னியில் கூடயே தான் போயிட்டு வருவேன் பாத்ரூமுக்கும். என்னால் முடியாது இல்லைண்ணா. இப்போயே ஒரு பயமாக இருக்குது, ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துலாம் தான் இருக்குது. போய் பார்த்துட்டு வந்தது தான் நல்லதுன்னு உங்களுக்கும் தெரியும், போய் பார்த்துட்டு வந்துடலாம். மழை செம மழை, இப்போ கூப்பிட்டு போய் ஜுரங்கிற வந்துச்சுன்னா அது வேறு இதுவாகிடும். சரி ஓகே, டாக்டர் வேறு காலைல தான் இருப்பாங்களாம், இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர். ஒன்ஸ் போய் பார்த்துறது நல்லது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ வந்து ஸ்கேன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்கேன் வந்து 45 டேஸ்க்கு அப்புறம் தான் எடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 வீக்ஸ் தான் இருக்குது, இன்னொரு 2 வீக்ஸா இன்னும் 3 வீக்ஸ் இருக்குது. 3 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் போயிட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ இந்த வீடியோ நான் எப்படியும் போட மாட்டேன், அந்த 3 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வீடியோ போடுவேன் கைஸ். இப்போதைக்கு எல்லாமே இந்த இதெல்லாம் நாங்கள் கேப்சர் பண்ணி மட்டும் வைக்கிறேன். நாளைக்கு போயிட்டு நான் டாக்டரை பார்த்துட்டு என்னன்ட்டு உங்களுக்கு நான் மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன். ஹே காய்ஸ், நேற்று நைட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்திருப்போம். இந்த வழிக்கு விழுந்துட்டாங்க இந்த மாதிரி பாத்ரூமில். இப்போலேருந்து ஒரு மாதிரி மனசே சரியில்லை, நேற்றுலாம் ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கிச்சு, என்ன பண்ணுறது தெரில. அதுக்கப்புறம் ஒரு நான் போட்டு திட்டிட்டேன் வேறு, ஒரு ஜாக்கிரதையாக இருக்க மாட்டியா, கேர்லெஸ்ஸாக இருக்கிற அப்படி இப்படின்ட்டு. நான் இந்த டைம் நான் கையெல்லாம் தேய்ச்சிக்கினேன், அது தெரியல உங்களுக்கு. ஸ்க்ராட்ச் தான் அது, சும்மா சும்மா கீச்சு. அதான் என்ன ஆயிடுச்சு. அப்புறம் காலைல போயிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் பார்க்குறோன்னு சொன்னோம், போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ரீசெண்டாக வந்து ஸ்கேன் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே இது பண்ணினே இருந்தால் ஒரு இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு சொன்னாங்க, வந்து குட்டி பாப்பா இருக்குன்னு சொன்னாங்க. பாப்பா இருக்கு. அப்புறம் சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் மூஞ்சி அப்படியே முடிச்சு அப்புறம் அது கன்ஃபார்ம் பாப்பா நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிச்சினே இருக்கேன் நான், ரொம்ப நேரத்துக்கு சிச்சினே இருக்கேன், ஒரு 1/2 hour 1 hour கிட்ட சிச்சினே இருந்தேன் சீரியஸா. அப்படி வேற சொல்றேன், ரொம்ப சிச்சினே இருந்தேன் கைஸ் நான். இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தோம்னா இந்த மூலையில உட்கார வச்சுன்னு எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ்லேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே பக்காவாக கொடுத்துன்னு இருக்கேன். பார்த்தா பாத்ரூம் போய் பக்கத்துல தான் நிற்கிற எத்தனைக்கும் இப்படி கிராஸ் ஆகிற டைம்ல இப்படி வெளியே வராங்க, டக்குன்னு வழிக்கு வந்துருவாங்க. சொல்லிட்டு அவ்வளோ முடியும் தெரியாம படப்படம் ஆயிடுச்சு ஒரு செகண்ட்ல. அவ்வளோதான் இதுன்னு நினைச்சிட்டோம். ஓகே கைஸ், கடைசியா we are pregnant. அடுத்த மாசம் வர சொல்லிருக்காங்க. ஹார்ட் பீட் அண்ட் ஸ்கேன் டெஸ்ட் பண்ணிட்டு 6 weeks 5 days ஆயிருக்கு இது வரைக்கும் எங்க பாப்பாவோட வயசு. இதோட வந்து 3 monthsக்கு அப்புறம் தான் வந்து ப்ராப்பர் ஸ்கேன் எடுப்பாங்க. அதாவது 90 நாளில் தான் ப்ராப்பர் ஸ்கேன் எடுத்து சொல்லுவாங்களாம். நாங்கள் இப்போயே 1 மாதத்துல பேசுகிறோம், இன்னும் 60 டேஸ்க்கு அப்புறம் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம் எப்படியா இருந்தாலும். ஏன்னா நம்ம அந்த ஸ்கேன் எடுத்துட்டு எல்லாமே கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணணும்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால வந்து அதுக்கப்புறம் தான் ரிவீலே பண்ண போகிறோம். அதனால இப்போயே வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம் இந்த மூமெண்ட்ஸ்லாம். அதுக்கப்புறம் விட்டா மறுபடியும் எல்லாம் எடுக்க முடியாது, யாருக்குமே தெரியாது. ஓகே கைஸ், நாங்கள் அடுத்த செக்அப் இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போப்போ என்ன நாங்க பண்றாங்க எங்களுக்கு டாக்டர் நாங்க பாப்பா ஹார்ட் பீட் எல்லாமே பாப்பா நல்லா பிறக்கணும்னு எல்லாரும் ப்ரே பண்ணிடுவாங்க. ஒரு கரெக்டான டாக்டர்கிட்ட போலான்னு சொல்லிட்டு ஐயோ முடி ரொம்ப பிச்சைக்கார மாதிரி இல்லை, டாக்டர்னு இல்லை கொஞ்சமாவது இப்போதான் அப்பா அம்மா நடந்துக்கணும். லைட்டாக முடி லைட்டாக இது பண்ணிக்கிறேன். ஓகே, கரெக்டான டாக்டர் தான் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் சரி இப்போ ரெகுலராக போகிற மாதிரி ஒரு டாக்டர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு டாக்டர் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். போறோம் அவங்க கிட்ட இன்னைக்கு போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த vlogல பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து இப்போ வந்து ஒரு 7 weeks இருக்கும். 7 weeks மீன்ஸ் ஒரு 1.5 மாசம் ஆயிருக்கு. இந்த வீடியோ கரெக்டாக வந்து ஒரு 2 months இல்லை 3 monthsல ஸ்கேனில் பேபி தெரியுற போது நான் இந்த vlog உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7 week மேலே ஆகிட்டு இருக்கோம். இப்போ கரெக்டாக செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ கூட 2 மாதம் தானே. ஓகே கைஸ், நாங்கள் போயிட்டு டாக்டர் போயிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டில் ஏதோ எழுதி போடணும், கார்டு போடணும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் பெட் சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்களாமா. அது என்ன கதை தெரில, அது போய் கேட்கணும். அதுவும் கேட்குறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். கண்ணு லைட்டாக வீங்கி இருக்குது கைஸ், ஏதோ கடிச்சிச்சு தூங்கும் போது. ஓகே கைஸ், வாங்க நான் அங்கே போயிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.
மூஞ்சி எப்படி வச்சுன்னு பாருங்க. தூக்கத்தில் ஏஞ்சி வந்துட்டாங்க, குளிக்க கூட இல்லை, போய் தான் குளிக்கணும். அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன்னு சொன்னான் அப்பயே 10 மணிக்கு. தூங்குறாங்க நல்லா கும்பகர்ணம் மாதிரி. எல்லாருமே சொல்லியிருந்தாங்க இந்த டாக்டர் நல்லா பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் இங்கேயே பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். என்ன ஒன்று டெலிவரிக்கும் காசு ரொம்ப அதிகம்ன்றாங்க. அதை இப்போ நம்ம கேட்டு நம்ம டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். நீ போய் படுத்துக்கோங்க, பார்க்கலாம். அங்கே நல்ல ஹாஸ்பிட்டல் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் பயம் கைஸ். போயிடலாம், பயம் இல்லை. இப்போ வந்து இங்கே எவ்வளோ கேட்குற மாதிரி பார்ப்போம். ஒரு 4 ஹாஸ்பிட்டல் நம்ம போய் கேட்போம் எவ்வளோ. இங்கேயே 1 லட்சம் கிட்ட கேட்குறாங்களா? சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வரும்போது வந்து லஞ்சு ஸ்நாக்ஸு இதெல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க பேக் பண்ணி பேக்ல. நல்லா நாங்கள் தூங்கி எழுந்துச்சு வெறும் இந்த ஃபைலில் மட்டும் தான் இருந்தது. குடிக்க தண்ணி கூட எனக்கு வாங்கி தரேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணாம். அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பசிக்குதுங்க எல்லாரும் சாப்பிட்றது பார்த்து. நெக்ஸ்ட் டைம் நான் சாப்பாடு கட்டின்னு வந்து இங்கே சாப்பிடுவேன். டாக்டரை பார்த்துட்டு வந்தாச்சு. என்ன சொன்னாங்க சொல்லு. ஸ்கேன் லைட்டாக எடுத்து பார்த்தாங்க, செக் பண்ணாங்க. மற்ற ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்த ரிப்போர்ட்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து பார்த்தாங்க. நான் பாத்ரூம் போயிட்டேன். போகும்போது யூரின் போயிட்டதால வந்து எதுவுமே சரியாக அவங்களுக்கு ஷோ ஆகலாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது நல்லா ஃபுல் பிளாடரோட வர சொல்லியிருக்காங்க. நல்லா தண்ணி குடிச்சிட்டு நிறைய யூரின்லாம் போகாமல் வர சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஹார்ட் பீட் செக் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் 5 டேஸ்க்கு அப்புறம் தான் ஸ்கேன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸ்கேனும் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஹார்ட் பீட் வந்து செக் பண்ணுவாங்களாம். 5 டேஸ்க்கு அப்புறம் சொல்கிறோம் கைஸ், மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் இந்த ஜேர்னியை. வாங்க போகலாம். நாங்கள் கண்டினியூ பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரெக்னென்சியாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாராவது ஒரு நல்ல டாக்டர் யாருன்ட்டு விசாரிச்சுட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நாங்கள் அலைஞ்சி ஒரு 4 டாக்டர்கிட்ட போயிட்டு காசு தான் வேஸ்ட் ஆயிடுச்சு. நான் டெலிவரிக்கும் இவங்களே கன்சல்ட் பண்ணிக்கலான்னு இருக்கோம். ஏன்னா ஒரு இடத்துல பார்க்கறது தான் நல்லது. இப்போ வந்து 3 மந்த்துக்கு அப்புறம் தான் அந்த கவர்மெண்ட்டில் போய்ட்டு அந்த கார்டு போடணும்னு சொல்லியிருக்காங்க. 3 மந்த் அப்படியே நம்ம ஃபுல்லாக ஸ்கேன் எடுத்துகிட்டு இவங்ககிட்டே அப்படியே கன்சல்ட் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கணும். டேப்லெட்ஸ் அதுன்னு சல்ஃபரிக்கா ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வேறு நடுவில் வேறு பாத்ரூமில் வழிக்கு வந்துட்டா அதுக்காக தான் இப்போ நான் பார்க்க பின்னாடி லைட்டாக வீங்கின மாதிரி ஆயிடுச்சு அவளுக்கு. இந்த இடம் விழுந்த இடம் பெட் காட் மாதிரி ஆயிருக்கு. அதுக்கும் டேப்லெட்ஸும் இந்த சொல்யூஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. டேப்லெட் அவ்வளோ எடுக்கக்கூடாதுல்ல இந்த டைமில். அதனால் சொல்யூஷன் லோஷன் எல்லாம் ஒன்று தான்டி. அதான் அந்த மாதிரி ஒன்று. அதான் ஆயில்மெண்ட் மாதிரி. 5 டேஸ் கழிச்சு வந்து ஹார்ட் பீட் செக் பண்ணுறாங்க. பயமா இருக்கு. ஹார்ட் பீட் பார்த்து நம்ம ஹார்ட் பீட் படப்படான்னு அடிக்குது. என்ன பண்ணுறது? ஓகே கைஸ், நாங்கள் சாப்பிட்டுட்டு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறோம். நான் உங்களை மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் அப்டேட் பண்ணுறோம். பாய்.